ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ், அதே நேரம் ஒரு பூரி சப்பாத்தினா அதுக்கும் ஒரு தொட்டுக்கிறதுக்கு, இட்லி தோசையாக இருந்தால் கூட தொட்டுக்கணும். அதே நேரம் ஈவினிங் டைமில் அது ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டா, அப்படி சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு ரெசிபி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த சென்னா கடலையை வச்சு ஒரு மசாலா செய்ய போகிறோம். நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், சாப்பிடலாம். அதை எப்படி இப்போ செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு ஒரு 250 கிராம் 1/4 கிலோ வெள்ளை கொண்ட கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 8 விசில் வச்சு குக்கரில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக வேகணும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான ஒரு சூப்பர் மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடயே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 2-3 கிராம்பு, கூடயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, ஒரு விரலில் பாதி அளவு, அப்புறமா ஒரு 7-8 பல் பூண்டு. நான் சின்னதாக இருக்கிறதுனால 7-8 சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 4 கூட சேர்த்தா போதும். அதே மாதிரி ஒரு 7 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இதெல்லாம் சேர்த்து ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, திப்பியாக இருக்கக்கூடாது. இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அதில் கடலெண்ணெய் ஒரு 50 மில்லி ஊற்றிக்கிறேன். அது சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இப்போது நான் 2 பெரிய வெங்காயத்தை நான் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நம்ம இதை வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கு லைட்டாக ஒரு சிவந்து வர அளவுக்கு இதை நம்ம வதக்கணும். நல்லா சிவந்து வரணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நான் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இது வந்து மசாலா வந்து நல்லா திக்காக திரண்டு வரேன்னா அந்த தக்காளியை வந்து அரைச்சி போடுங்க. கட் பண்ணி போட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி திப்பியாக இருக்கும். அதனால் அரைச்சி ஊற்றி இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். அதனால் லோ ஃப்ளேமில் பொறுமையாக வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த தேங்காய் முந்திரி அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை, அதாவது பூண்டு இஞ்சியெல்லாம் வந்து நம்ம ராவாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அப்புறம் காஷ்மீரி சில்லி பொடி ஒரு 1/4 ஸ்பூன். இது நல்லா கலர் கொடுக்கும் உங்களுக்கு. இதுவும் போட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கடலையை வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் கவனமாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் நம்ம வேக வச்ச அந்த கொண்டக்கடலையை வேக வச்ச தண்ணியோடைய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா அந்த மசாலாவோட கலந்து விட்டுருங்க. இந்த அளவு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் இடையில ஒரு தடவை நல்லா திறந்துட்டு நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அதோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா வத்தி வந்துட்டுருக்கு. நம்ம பொறுமையாக மூடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு சிம்மிலேயே வச்சு நம்ம கலந்து விட்டுகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காக வந்துடும். கடைசியாக நம்ம மல்லி இலை தூவி இதை பரிமாறிக்கலாம். இதை இட்லி தோசை, பூரி சப்பாத்தி, சாதத்துக்கு சைட் டிஷ்ஷு இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். திரும்ப ஒரு வீடியோவில்